டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில்லாம் வாங்குனா அந்த பாட்டிலுடைய காட்டன் பாக்ஸை நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். அந்த பாக்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோங்க. அந்த பாக்ஸை வந்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அதனுடைய சைடுல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சைடுல மட்டும் நம்ம கட் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இது ஒரு குட்டி டைரி மாதிரி ரெடி பண்ண போறேங்க. பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸோ அப்படி இல்லைனா நீங்க நோட் பேட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி பேப்பர்ஸை கட் பண்ணி இதுக்குள்ள வச்சு நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் நோட் பேட் மாதிரி. நான் வந்து என் பையனுக்காக இதை ரெடி பண்றேன். ஸோ இதுல வந்து அவனுக்கு தேவையான பிக்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பழைய புக்ல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பாக்ஸுக்கு மேல கவர் பண்றதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேங்க. அந்த ஓல்டு கிளாத் அழகா இதுக்கு மேல வந்து ஒட்டி விட்டுறலாம். பாருங்க நான் வந்து ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிக்சர்ஸை அந்த பேப்பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ள வந்து நம்ம அழகா பிளேஸ் பண்ண போறோம். நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், இல்ல இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்க ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க ஊசி நூல் யூஸ் பண்ணி கூட இதை 2 இடத்துல ஹோல்ஸ் போட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்க இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்டி பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சு ஒரு குட்டி டைரி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நோட் பேட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஹேண்ட் பேக்ல வச்சு நம்ம வெளியே எடுத்துட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்பவே பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த புக்கை யூஸ் பண்றதுக்கு.